ஓம் மகாகணபதியே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 80. விஷ்ணு சஹஸ்ரநாமம். அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி த்ரிலோகத்ருக் சுமேதா மேதஜோ தன்யஹ சத்ய மேதஹ தராதரஹ. அமானி, அமானிங்கிறது ஒரு பெரிய அர்த்தம் வரும். அமானிங்கிறது மானம்ங்கிறது இப்போ ரொம்ப மானமா, கௌரவம், ஆணவம் எல்லாம் சொல்லலாம். மானம்னு மானம்ங்கிறது அளவுகோல் கூட சொல்லுவாங்க. மாப்பனம்னா அளவுகோல், மானம்ங்கிறது அளவு எடுக்கிறது, அதுக்கும் சொல்லுவாங்க. அமானிங்கிறது அளவற்றது, அளவுகோல் இல்லாதவர்னு சொல்லலாம். அமானிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லவராக, ஒரு விதமான அகௌரவமாக, கௌரவம் இல்லாதவராக அப்படின்னு அர்த்தமும் எடுத்துக்கலாம். அமானி சுவாமி, அமானினா அவர் பண்புள்ளவர், ஒருவித ஆணவம், கௌரவம் ஒன்றும் இல்லாய்மை, அவ்வளவு பரிசுத்தமானவர், ஒரு ஆணவம், ஒரு அகம்பாவம் இதெல்லாம் இல்லாதவர்னு எடுத்துக்கலாம். மானம்ங்கிறது ஒரு அர்த்தம். ஆனா மானம்ங்கிறது சமஸ்கிருதத்துல ஈக்குவலா, சமமாக ஒரு அர்த்தம் இருக்கு. அளவுகோல், மாப்பனம் சொல்லுவா. அப்போ சுவாமி அளவற்றவர். அமானிங்கிறது அளவற்றவர். ஆமா பதத்தினால நான் முன்னாடி சொன்ன ஹலாதி பிரத்யாக நேர்முறை அர்த்தத்துக்கு, ஆப்போசிட் அர்த்தத்துக்கு. அமானி மானதக, நமக்கு எல்லாருக்குமே ஒரு பண்பை தரப்பட்டவர் சுவாமி. மானம், தகங்கிறது நம்ம பார்த்தோம் முன்னாடியே, கொடுக்கப்பட்டவர், கிவர் ஆங்கிலத்துல, கொடுக்கப்பட்டவர். என்னது கொடுக்கப்பட்டவர்? மானக, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு சுயமரியாதை, எல்லா விதமான மானங்களையும், பண்பு, அப்புறம் அரண், இதெல்லாம் ஒரு மானம்தான். இதெல்லாம் ஒரு அகம்பாவம் இல்லாத, இந்த ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு நல்ல பவித்திர சுத்த மனசு, அதை கொடுக்கப்பட்டவர், அது உடையவர். மானதகங்கிறது கொடுக்கப்பட்டவர், அதை நமக்கு கொடுக்கிறார். அவரே அமானி, அவர் மானதக, கொடுக்கப்பட்டவர். மானம், அளவு, உங்களுக்கு அளவுகோல், நீங்க எதை வேணா நீங்க அளக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு. பாபம், துன்பம் இதெல்லாமே, உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாமே ஒரு அளவாக, அளவுகோலும் கொடுக்கிறாருன்னு அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். ரெண்டு விதமான அர்த்தத்தை நான் எடுத்துக்கிறேன். அளவுகோல் சொல்றேன். மான்யக மரியாதைக்குரியவர், ஆங்கிலத்தை எஸ்குவயர் அப்படின்பா, மானிய பிரதான மந்திரிம்பா. இப்போ அவர் ஒரு மரியாதைக்குரியவர், ஒரு எல்லாவித மரியாதைக்குரியவர். எல்லாரும் அவரை விரும்புவாங்க. பகவான் மகாவிஷ்ணுன்னா எல்லாரும் அவரை விரும்புவார்கள். அவர் ஒரு மான்யகர், ஒரு கௌரவமானவர், பண்பு மிக்கவர், அறம் கொண்டவர் அப்படின்னு சொல்லணும் அந்த அர்த்தத்துல. லோகஸ்வாமி, லோகத்தினுடைய சுவாமி அவர். இது ஒன்றும் பெரிய நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த லோகத்துடைய பகவான், தெய்வமே நாராயணன் தான், அவர் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பீஷ்மர் நல்ல உறுதியா சொல்றார். திரிலோக திக், திரிலோகங்கிறது மூன்று லோகங்கள்னு அர்த்தம். இப்ப வந்து நான்காவது தா, நீங்க சமஸ்கிருதத்தை படிக்கிறதுனா நான்காவது தாவா இருக்கும் ஹிந்தி அதுலலாம். அது வந்து திருக், இந்த இடத்துல வந்து என்ன அர்த்தம்னா ரொம்ப போல்டா இருக்கப்பட்டவர், அதாவது ரொம்ப வீரமாக இருக்கப்பட்டவர். அந்த திரிலோகதாரி அவர் வந்து தைரியமாக இருக்கப்பட்டவர், எந்த துணிச்சலாக இருக்கப்பட்டவர்னு சொல்லலாம். திரிலோகத்தினுடைய துணிச்சல் சுவாமிட்டு தான் இருக்கு. நீங்க பயப்படவே வேண்டாம், சுவாமிகிட்ட போயாச்சுன்னா அவ்வளவுதான் அர்த்தத்துல சொல்ற. மூணாவது தா வந்ததுன்னா அது திருஷ்டி, காட்சி இதெல்லாம் சொல்லலாம். காட்சிகள், திருஷ்டி, இடைவெளிகள் அதெல்லாம் வரும் அந்த திருக்குல. அது ஒரு பெரிய ஓட்டைகள்லாம் கூட சொல்லுவாங்க, ஒரு பெரிய பள்ளம், அதுக்கெல்லாம் திருக்குன்னு வரும். அநேகமா திருக்குங்கிறது மூன்றாவது தா எடுத்தோம்னா திருஷ்டி, ஒரு காட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது தா திருக்கு, இது வந்து துணிச்சல், மூன்று லோகத்தின் துணிச்சலானவர் சுவாமி அப்படிங்கிற. சுமேதாக, இந்த சுங்கிறது உபசர்க, சுமங்கலமான வார்த்தை அது. மேதா, பெரிய மேதாவியானின்னு தமிழ்லயே கேட்கிறோம், பெரிய என்ன புத்திமான் நீயா அப்படின்னு. அவர் பவித்திரமான அவருடைய புத்தி, அதுதான் சொல்றது. சுமேதாக, புத்திகள் உடையவர், பவித்திரமான புத்திகள், சிந்தனைகள், மனோபலங்கள் உடையவர். சுமேதாக, எல்லா விதத்திலையும் பீஷ்ம பிதாமகர் சுவாமியை வர்ணிக்கிறார்.
எல்லா குணாதிசயங்கள் எல்லாம் பௌத்த சாஸ்திரமா இருந்தாலும் சரி, மனோதத்துவ சாஸ்திரமா இருந்தாலும் சரி, குணசாஸ்திரமா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் சுவாமிய பிசிக்ஸும் மேட்டரும் எனர்ஜியும் எமோஷன்ஸும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா வித தத்துவங்களும் குணாதிசயங்கள், அவருடைய குணமுடைய அதிசயங்கள், அவருடைய பிரபஞ்சங்கள், இந்த அணுக்கள், இந்த பூதங்கள், பஞ்சபூதங்கள் எல்லா விதத்திலையும் வர்ணிக்கிறார் பீஷ்ம பிதாமகர். சுமேதாக மேத ஜஹ, ஜஹங்கிறது ஜனனம் தான், தாத்து ஜ சம்ஸ்கிருதத்துல. அது இவருடைய தாத்து, பாணினியுடைய தாத்து ஜனனம். மேதா அதாவது அறிவுத்தன்மை, புத்தித்தன்மை, அதிலிருந்து சுவாமி வந்தவராக சொல்றாங்க. மேத ஜஹ அப்படிங்கிறது, மேத ஜஹ. தன்யக, தன்யங்கிறது தனமும் வரலாம், அவர் சுவாமி தனவானும் இருக்கலாம். எல்லாருக்கும் அனுகூலமாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய, வரவேற்பு தரக்கூடிய சுவாமி அவர் அப்படிங்கிறார். தன்யக தன்யவாதக. நான் நமஸ்காரம் சொல்றேன்னு சாமான்யமா சம்ஸ்கிருதத்துல சம்பாஷண தன்யவாத தன்யவாத் தன்யவாத நான் ஹிந்திலையும் சொல்லுவா. வாதுங்கிறது வாதம், வாதம் சொல்றதுன்னு அர்த்தம். வதாமி அப்படி, அகம் வதாமி. இது தன்யம் வாதகன தன்யம் சொல்லுதல்னு அர்த்தம். இது தன்யங்கிறது தனமும் ஆகலாம், மரியாதையும் ஆகலாம், எல்லாத்துக்கும் உரியவர் தன்ய அப்படிங்கிறார். சத்திய மேதக, மேதகங்கிறது நம்ம பார்த்தோம், புத்தித்தனம், புத்திசாலித்தனம்னு வச்சுக்கலாம். மேதகங்கிறது அதுதான் அர்த்தம். சத்தியம்ங்கிறது உண்மை, அது ட்ரூத். அதாவது சுவாமிகிட்ட எப்போதுமே உண்மைங்கிறது தான் சுவாமி. அந்த உண்மையை விட ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி, ஏதாவது ஒரு விகாரம் வந்துடுத்துன்னா அது சுவாமித்தனம் கிடையாது இல்லையா? அதனால சுவாமிங்கிறது எது பண்ணாலும் நம்ம கண் மஞ்ச காமாலையோட நம்ம பார்த்தோம்னா எல்லாமே மஞ்சளா தான் தெரியும். நம்ம பண்ற சுவாமி தப்பு பண்றாருன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. சுவாமிக்கு அது கிடையவே கிடையாதுங்கிறார் பீஷ்ம பிதாமகர். அவர் சத்தியம், சத்தியத்தின் அதாவது புத்திசாலித்தனத்தின் சத்தியம், அப்படிப்பட்டவர் அப்படிதான் சத்திய மே தஹ அப்படிங்கிறார். தராதரக, தராங்கிறது ஸ்ரீலிங்கத்துல த, நான்காவது த. அது என்ன அர்த்தம்னா பூமின்னு அர்த்தம். தராங்கிறத சுமைதாங்கின்னு சொல்லலாம். ஆனா தரகன்னு வரதுனால பூமியே அவர் ஆடையாக அணிவித்துக் கொண்டிருக்கிறார், பூமியே சுமைதாங்கியா வச்சு கொண்டிருக்காருன்னு சொல்லலாம். அந்த தராங்கிறது சரியான வியாக்கரண அர்த்தம் ஸ்ரீலிங்கத்துல பூமி. அத தரக, அதை ஆடையாக அணிவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. அப்ப இந்த பூமியை சுமைதாங்கிய அவர் சுவாமி தான் அப்படியே சுமக்கிறார்னு வச்சுக்கலாம் நம்ம. இதுதான் இதுகளுடைய அர்த்தங்கள். இப்ப நான் உங்களுடைய எண்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். அமானி, அமானி 747, மானதக 748, மான்ய 749, லோகஸ்வாமி 750, திரிலோக திருக் 751, சுமேதாக 752, மேத ஜஹ 753, தன்யக 754, சத்யமேதக 755, தராதரக 756. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்து. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.